வணக்கம் உதயம் செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தபால் அலுவலகத்தில் சமூக ஆர்வலர்கள் அண்ணாதுரை தலைமையில் நடிகர் கமலஹாசனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பினர். அதில் தக்லைஃப் திரைப்படம் படம் தற்போது வெளியாகி ஒளிபரப்பாகி வரும் நிலையில் ஆங்கிலத்தில் ஏன் பெயர் வைத்தீர்கள், கன்னடர்களை சீண்டி பார்க்கிறீர்கள், இதனால் தமிழக மக்கள் அனைவரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு கடந்த 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தக்லைஃப் என்ற சினிமா திரைப்படத்தினோட விழா நிகழ்ச்சியை பேசிய கமலஹாசன் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்வதையொட்டி கர்நாடகா முழுவதும் கடுமையான எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் ஆளாக்கியுள்ளது. இது சம்பந்தமாக சமூக ஆர்வலராகிய நாங்கள் தெரிவிப்பது என்னவென்று சொன்னால், உங்களுடைய திரைப்படத்தை தமிழிலே பெயர் வைக்க முடியாத நீங்கள் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்ததா எது பிறந்தது என்று ஆய்வு செய்வதற்கு காரணம் என்ன? அந்த திரைப்பட விழாவிலே நீங்கள் தக்லைஃப் என்ற அந்த படத்தினை பற்றி எதற்காக அந்த படத்தின் பெயரை தக்லைஃப் என்று வைப்பீர்கள், அதற்கு என்ன அர்த்தம், அந்த படத்தினுடைய கதை, அந்த படத்தில் நடித்தவர்கள் பற்றி தான் நீங்கள் விவரங்களை பதிவு செய்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒரு கருத்தை தெரிவித்து தமிழக கர்நாடகத்தை சேர்ந்தவர்களிடம் வீணாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக கருத்துக்களை பதிவு செய்திருப்பது கண்டனத்துக்குரியது. மேலும் பார்த்தீங்கன்னா, தமிழ் ஆய்வு தமிழர்களுக்காக தமிழை பற்றி பேசுகிற கமலஹாசன் அவருடைய பெயரை, அவர் படத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தக்லைஃப், இது தமிழ் பெயரா? இதற்கு கமலஹாசன் பதில் சொல்ல வேண்டும். உங்களுடைய திரைப்படத்திற்கு உங்களுடைய பெயரையே தமிழ் வைக்காதவர்கள் நீங்கள் தமிழை பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதற்கெல்லாம் நடிகர் கமலஹாசன் அவர்கள் உடனடியாக பதில் கூற வேண்டும். நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு திரைப்படத்தையும் அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற பேச்சுக்களை பேசி மக்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு பீதியை உண்டாக்குகின்ற விதமாக கமலஹாசன் செயல்பட்டு வருகிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக நீங்கள் தமிழை பெயர் வைக்காதவர் கண்டிக்கின்ற வகையில் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சொல்லி இன்றைக்கு எங்களது சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பாக இந்த கோரிக்கை மனுவை பல்லடம் தபால் அலுவலகத்தில் அனுப்புகிறோம். இப்போ அதாவது தமிழிலிருந்து கன்னடம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்றது அவருடைய கருத்தா இருக்குது. இப்ப இதை நீ எப்படி தவறுன்னு சொல்ல வரீங்க? அதாவது இது தேவையில்லைங்கிறேன், தவறுன்னு சொல்ல, இது தேவையே இல்லாத விஷயம். ஏன்னா இவர் படத்தையே தமிழ்ல பெயர் வைக்க முடியாத நபரு, இவருக்கு இவர் என்ன ஆய்வாளரா? தமிழ் பற்றி எத்தனை ஆய்வு எழுதியிருக்காரு, எத்தனை ஆய்வு பண்ணியிருக்காரு, அதைத்தான் விளக்கமா கேட்கிறோம். எல்லாமே அவருடைய ஜனநாயக உரிமை. ஆனா இது 2 மாநிலத்தினோட பிரச்சனையா சொல்லப்போ, ஜனநாயக உரிமை அவர் கருத்து சுதந்திரம் எல்லாத்துக்கும் இருக்கு. அது கருத்து சுதந்திரம் எதை வேணா பேச முடியுமா? இன்னைக்கு கர்நாடகாவில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. கர்நாடகாவில் ஏற்கனவே காவிரி பிரச்சனைகள் நாம் எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு சினிமா நடிகர்கள் தங்கள் படத்தை விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற கருத்துக்களை பதிவு செய்வது மிகவும் தவறு.